இரவு மணி காலை 8:30 ஆகிவிட்டது. லண்டனிலிருந்து நீண்ட பயணத்தின் சோர்வு என் உடலில் இருந்தது. ஆனால் மனதில் குடும்பத்தினருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் மகிழ்ச்சி துள்ளிக் கொண்டிருந்தது. நான் கதவை மெதுவாகத் திறந்தபோது சிறிய இடைவெளி வழியாக டைனிங் ஹாலின் காட்சி என் கண்களில் தெரிந்தது. வீட்டிலுள்ள அனைவரும் டைனிங் டேபிளில் ஒன்றாக அமர்ந்து உணவை ரசித்துக் கொண்டும் மிகவும் சிரித்து பேசிக்கொண்டும் இருந்தனர். ஆனால் என் பார்வை அங்கு நிற்கவில்லை. வீட்டின் காலணிகள் வைக்கும் இடத்திற்கு அருகில் தரையில் ஒரு அழுக்கான தட்டு வைக்கப்பட்டிருந்தது. அங்கே என் மனைவி சந்தியா சுருண்டு அமர்ந்து உணவை எடுத்துக் கொண்டிருந்த அந்த மூலையில் என் பார்வை உறைந்து போனது. ஒவ்வொரு மாதமும் மனைவிக்காக தனியாக 30 முதல் 40 ஆயிரம் ரூபாய் செலவு அனுப்பிய பிறகும் அவளுக்கு இந்த நிலை ஏற்படும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. நானும் அதிர்ச்சியில் வெளியே நின்று கொண்டிருந்தேன். திடீரென்று என் அம்மா நாற்காலியில் இருந்து எழுந்து வேகமாக மருமகள் சந்தியாவை நோக்கிச் சென்றார். அவர் எதுவும் பார்க்காமல் சந்தியாவின் தலைமுடியை பிடித்து அடிக்கத் தொடங்கினார். சனியனே, உன்னிடம் ரொட்டியை கவனமாக சுடச் சொன்னேன் அல்லவா, எல்லா ரொட்டிகளையும் எரித்துவிட்டாயே என்று அம்மாவின் கோபம் வானத்தை தொட்டது. அவர் கதவை திறந்து சந்தியாவை வெளியே தள்ளிவிட்டார். அவள் தரையில் விழப்போகும் நேரத்தில் நான் முன்னே சென்று அவளை பிடித்துக் கொண்டேன். என் கைப்பட்டதும் சந்தியா நடுங்கிப் போனாள். ஆனால் அவளும் எதிரே அமர்ந்திருந்த குடும்பத்தினரும் என்னை பார்த்ததும் எல்லோரும் கல்லாகிப் போனார்கள். சிரித்து மகிழ்ந்திருந்த முகங்கள் பயத்தில் வெளிறிப் போயின. நான் இந்த நேரத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த சந்தியாவின் கையை உறுதியாக பிடித்துக் கொண்டேன். என் உண்மையான கதை வெகு காலத்திற்கு முன்பே தொடங்கியது. நான் கடந்த 3 வருடங்களாக லண்டனில் வேலை செய்து வருகிறேன். வாழ்க்கை விசித்திரமான ஏற்ற இறக்கங்களை கொண்டது. எனக்கும் சந்தியாவுக்கும் திருமணமாகி 1.5 மாதம் கூட ஆகியிருக்காது. அதற்குள் எனக்கு லண்டனில் வேலைக்கான கடிதம் கிடைத்தது. இது எனக்கு ஒரு கனவை விட குறைந்ததல்ல. ஆனால் அந்த கனவு கோட்டைக்கு பின்னால் ஒரு நீண்ட கதை இருந்தது. சந்தியா என் தந்தையின் பழைய நண்பரின் மகள் மற்றும் மிகவும் அழகானவள். என் அம்மாவுக்கு சந்தியாவை அறவே பிடிக்கவில்லை. அவர் தனது விருப்பப்படி அதிக வரதட்சணை கொண்டு வரக்கூடிய ஒரு பெண்ணுடன் எனக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார். ஆனால் அப்பா என் நிச்சயதார்த்தத்தை சந்தியாவுடன் செய்து வைத்தபோது அவளுடைய பெற்றோர்கள் ஒரு விஷயத்தில் பிடிவாதம் பிடித்தனர். நீங்கள் லண்டன் செல்ல வேண்டுமென்றால் முதலில் திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆக வேண்டும், இல்லையென்றால் நாங்கள் விசா செயல்முறையில் எந்த உதவியும் செய்ய மாட்டோம் என்று அவர்கள் கூறினர். என் மாமனாரின் செல்வாக்கினால் எனக்கு விசா கிடைப்பது எளிதாக இருந்தது. இதனாலேயே அம்மா மனதில் கல்லை வைத்துக்கொண்டு சம்மதித்தார். ஆனால் அவர்களின் கண்களில் மறைந்திருந்த வெறுப்பு எனக்கு திருமண நாளன்றும் தெரிந்தது. எப்படியோ நான் லண்டன் சென்றுவிட்டேன். வெளிநாட்டில் ஆரம்ப நாட்கள் எனக்கு மிகவும் கடினமாக இருந்தன. என் மனம் எப்போதும் வீட்டிலேயே இருந்தது. நான் எப்போது பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் உடனே சந்தியாவுக்கு வீடியோ கால் செய்வேன். அவள் என்னை பார்த்து மகிழ்ச்சியடைவாள், நிறைய பேசுவாள் என்று எதிர்பார்த்தேன், புதுமண பெண்கள் செய்வது போல. ஆனால் அதற்கு நேர்மாறாக நடந்தது. சந்தியா மிகவும் சுருக்கமான வார்த்தைகளில் பதிலளிப்பாள். அவள் திரையில் தெரிந்தாலும் கண்கள் வேறு எங்கோ பார்த்து கொண்டிருக்கும். எப்படி இருக்கிறாய் சந்தியா? வீட்டில் எல்லோரும் நலமா என்று நான் அன்பாக கேட்டால் அவள் மெதுவாக, எல்லாம் நலம், என் தலையில் வலி இருக்கிறது என்று மட்டும் பதிலளிப்பாள். அவள் பார்வையை தாழ்த்திக் கொண்டு பதிலளிப்பாள், என் அம்மாவும் தங்கையும் உன்னை நன்றாக பார்த்துக் கொள்கிறார்கள்தானே? எந்த பிரச்சனையும் இல்லையே என்று நான் துருவி துருவி கேட்பேன். அவள் ஒருவேளை வெட்கப்படுகிறாள் என்று நினைத்தேன். ஆமாம், அனைவரின் நடவடிக்கையும் மிக நன்றாக இருக்கிறது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எனக்கு தூக்கம் வருகிறது, நான் உங்களிடம் அதிகம் பேச முடியாது என்று அவள் விரைவாக பேச்சை முடிக்க முயற்சிப்பாள். சில சமயங்களில் எனக்கு கோபமும் வரும். சந்தியா, நான் நாள் முழுவதும் வேலை செய்து களைத்து விடுகிறேன். உன் குரலை கேட்பதற்காக அழைக்கிறேன். நீ என்னவென்றால் போனை வைப்பதிலேயே குறியாக இருக்கிறாய். இப்போதுதானே பேச ஆரம்பித்தோம் என்பேன். அவள் மறுமுனையிலிருந்து சலிப்பான குரலில், நீங்கள் லண்டன் சென்றுள்ளீர்கள், அதனால் உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்துங்கள் என்பாள். இது என்ன, எப்போதும் போனை வைத்துக்கொண்டு உட்கார்ந்து விடுகிறீர்கள்? எனக்கும் வீட்டு வேலைகள் செய்ய வேண்டும் என்று கூறுவாள். எனக்கு என் மனைவியின் மீது மிகுந்த அன்பு இருந்தது. நான் தினமும் அவளிடம் மணிக்கணக்கில் பேச வேண்டும், இங்கு நான் எவ்வளவு தனிமையில் இருக்கிறேன் என்று அவளிடம் சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் அவள் என் மீது எந்த ஆர்வமும் காட்டவில்லை. ஒருவேளை அவளுக்கு என்னை பிடிக்கவில்லையோ அல்லது என் பிரிவால் அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாளோ என்று நினைத்தேன். அவளுடைய இந்த நடத்தைக்கு பின்னால் என்ன ஒளிந்திருக்கிறது என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. அவள் வீட்டு வேலைகளில் மும்முரமாக இருக்கிறாள் என்று நினைத்து நான் அமைதியாகி விடுவேன். வேலைக்குச் சேர்ந்து 6 மாதங்கள் கடந்துவிட்டன. என் முதலாளி என் வேலையில் மகிழ்ச்சியடைந்து எனக்கு 15 நாட்கள் விடுமுறை அளித்தார். என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நான் உடனே என் அம்மாவுக்கு போன் செய்தேன். அம்மா, எனக்கு 15 நாட்கள் விடுமுறை கிடைத்துள்ளது. நான் இந்தியா வரலாம் என்று யோசிக்கிறேன். சந்தியாவையும் பார்க்கலாம், உங்களையும் பார்க்கலாம் என்று உற்சாகத்துடன் கூறினேன். மறுமுனையில் அம்மா சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பின்னர் அவரது கடுமையான குரல் வந்தது.
இவ்வளவு செலவு செய்ய என்ன தேவை இருக்கிறது? டிக்கெட் எவ்வளவு விலை உயர்ந்தது என்று உனக்கு தெரியும். பைத்தியம் பிடித்துவிட்டதா உனக்கு? ஆனால் அம்மா, நான் இங்கு வந்து 6 மாதங்கள் ஆகிவிட்டன. என் மனம் சோர்வாக இருக்கிறது என்று கெஞ்சினேன். இதோ பார் மகனே, உணர்ச்சிவசப்பட தேவையில்லை. டிக்கெட் பணத்தை நீ வீட்டுக்கு அனுப்பிவிடு. உன் தங்கைக்கு வரன் பார்க்கும் விஷயம் முடிவாகப் போகிறது. அவளுக்கு திருமணமும் செய்ய வேண்டும், வரதட்சணையும் வாங்க வேண்டும். கூடுதல் நேரம் வேலை செய்தால் அதிக பணம் கிடைக்கும் என்பதால் உன் விடுமுறையை ரத்து செய்துவிடு. அம்மாவின் பேச்சைக் கேட்டு எனக்குள் கோபம் வந்தது. நான் என் மனைவியை பார்க்க துடித்துக் கொண்டிருந்தேன். அவள் ஏன் இவ்வளவு மாறிவிட்டாள் என்று ஒருமுறையாவது சந்தியாவிடம் கேட்க விரும்பினேன். ஆனால் அம்மாவின் கட்டளைக்கு முன்னால் என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. நான் என் மனதை கல்லாக்கிக் கொண்டு விடுமுறையை ரத்து செய்துவிட்டு இந்தியா செல்லவில்லை. அந்த நேரத்தில் நான் சென்றிருந்தால் ஒருவேளை பல விஷயங்கள் நாசமாவதை தடுத்திருக்கலாம். அம்மாவின் பேச்சைக் கேட்டு நான் விடுமுறையை ரத்து செய்துவிட்டேன். ஆனால் உள்ளுக்குள் என் மனம் உடைந்து போனது. நான் திரும்பி வரவேண்டும் என்று சந்தியா ஒருமுறை கூட ஏன் அடம்பிடிக்கவில்லை என்று அவள் மீது கோபமாக இருந்தேன். எனக்கு உங்கள் ஞாபகமாக இருக்கிறது, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்துவிடுங்கள் என்று அவள் ஒருமுறை சொல்லியிருந்தால் கூட நான் அம்மாவை எதிர்த்து டிக்கெட் பதிவு செய்திருப்பேன். ஆனால் அவளுடைய அந்த மௌனமும் போனில் குறைவாக பேசுவதும் அவள் தன் வாழ்க்கையில் மூழ்கிவிட்டாள் என்று என்னை நினைக்க வைத்தது. நான் ஓவர் டைம் வேலை செய்யத் தொடங்கினேன். இயந்திரம் போல வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு வந்து தூங்குவேன். தங்கையின் திருமணம் நிச்சயமாகிவிட்டது. நான் இங்கு டாலரில் சம்பாதித்து அங்கு ரூபாய் அனுப்பிக் கொண்டிருந்தேன். இதனால் என் தங்கையின் திருமணம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு மாலை வேலையிலிருந்து திரும்பும்போது என் மனம் மிகவும் பதற்றமாக இருந்தது. வீட்டுக்குப் போகவே பிடிக்கவில்லை. அதனால் அருகில் இருந்த ஒரு பூங்காவிற்குச் சென்றேன். அங்கே ஒரு பெஞ்சில் அமர்ந்திருந்த ஒருவரை பார்த்தேன். முதல் பார்வையில் அவர் 80 வயது முதியவர் என்று நினைத்தேன். ஏனென்றால் அவரது முதுகு வளைந்திருந்தது, முகத்தில் சுருக்கங்கள் இருந்தன, தலையிலிருந்த முடி அனைத்தும் நரைத்திருந்தன. ஆனால் நான் அவரை கூர்ந்து கவனித்துக் கொண்டு அவர் அருகே சென்றபோது அவருக்கு 50 அல்லது 55 வயதுக்கு மேல் இருக்காது என்று ஊகிக்க முடிந்தது. ஏதோ ஒரு துக்கம் காலத்திற்கு முன்பே அவருடைய இளமையை விழுங்கிவிட்டது போல் இருந்தது. அவருடைய கண்களில் விசித்திரமான ஒரு வெறுமை இருந்தது. அப்படிப்பட்ட வெறுமை சொந்தங்கள் கொடுத்த துக்கங்களால் மட்டுமே உருவாகக்கூடியது. நான் திடீரென்று அவர் அருகில் சென்று அமர்ந்து அவருக்கு வணக்கம் சொன்னேன். அவர் திடுக்கிட்டு என்னை பார்த்து மிக மெதுவான குரலில் பேசினார். நீங்கள் இந்தியர்தானே என்று கேட்டார். ஆம், துரதிர்ஷ்டவசமாக என்று நான் பதிலளித்தேன். என் பதில் அவரை ஆச்சரியப்படுத்தியது. துரதிர்ஷ்டவசமாக ஏன் அங்கிள் என்று நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன். அவர் கசப்புடன் சிரித்தார். ஏனென்றால் இந்தியாவில்தான் என் உறவுகள் வசிக்கின்றன. அவர்களின் மகிழ்ச்சிக்காக நான் என் வாழ்க்கையை இந்த அந்நிய தேசத்தில் கழித்தேன். எங்கள் பேச்சு தொடர்ந்தது. அந்த நபர் மிகவும் சோகமாக இருந்தார். வீட்டின் 4 சுவர்கள் தன்னை தாக்குவது போல் இருப்பதால் தினமும் மாலை இங்கு வந்து அமர்ந்திருப்பதாக தெரிந்தது. பேசிக்கொண்டே எங்கள் இருவருக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டது. அவர் என்னைப் போலவே தோன்றினார், தனிமையிலும் உறவுகளுக்கு தொலைவிலும். ஒரு நாள் நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கேட்டுவிட்டேன். அங்கிள், உங்கள் வயது அதிகமாக தெரியவில்லை. பிறகு ஏன் இந்த நிலைமை? நீங்கள் ஏன் இவ்வளவு உடைந்து போயிருக்கிறீர்கள்? அவர் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு என் கண்களை பார்த்து, மகனே, நீ இன்னும் இளைஞன். இந்த நாட்டிற்கு புதிதாக வந்திருக்கிறாய் என்றார். வெளிநாடு என்பது ஒரு கரையான் போன்றது. அது வெளியே மனிதனை பளபளப்பாக வைத்திருக்கும், ஆனால் உள்ளே அரித்து தின்றுவிடும் என்றார். பின்னர் அவர் தனது கதையை என்னிடம் சொல்லத் தொடங்கினார். அந்த கதையை கேட்கும்போது என் காதுகளில் யாரோ காய்ச்சிய ஈயத்தை ஊற்றுவது போல் இருந்தது. நான் இங்கு வந்தபோது உன்னைப் போலவே இளமையாகவும் அழகாகவும் இருந்தேன். புது திருமணம் ஆகியிருந்தது. அழகான மனைவி இருந்தாள். கண்களில் 1000 கனவுகள் இருந்தன. ஆனால் என் தோள்களில் 4 தங்கைகளின் திருமண பொறுப்பு இருந்தது. என் தந்தையின் நிழல் என் தலையிலிருந்து விலகிவிட்டது. நான் மட்டுமே சம்பாதிப்பவனாக இருந்தேன். அவர் நிறுத்தி தண்ணீர் பாட்டிலிலிருந்து ஒரு மிடறு குடித்துவிட்டு பேசினார். நான் இங்கே டாக்ஸி ஓட்ட ஆரம்பித்தேன். இரவும் பகலும் உழைத்தேன். குறைவாகத் தூங்கி அதிகமாக வேலை செய்தேன். ஒவ்வொரு மாதமும் என் வருமானத்தின் ஒவ்வொரு காசையும் என் அம்மாவுக்கு அனுப்பி வந்தேன். என் தங்கைகளின் திருமணம் சிறப்பாக நடக்க வேண்டும், அவர்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பது மட்டுமே என் வெறியாக இருந்தது. அங்கே என் மனைவி கர்ப்பமானாள். ஆனால் செலவு அதிகம் என்பதால் என்னால் வீட்டுக்கு போக முடியவில்லை. இப்போதைக்கு வராதே, பணம் சேர், தங்கைகளுக்கான கடமையை செய்ய வேண்டும் என்று அம்மா சொல்வார். நான் மூச்சடைத்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏனென்றால் இது அனைத்தும் என் கதையைப் போலவே இருந்தது. பிறகு என்ன நடந்தது அங்கிள் என்று நான் ஆவலுடன் கேட்டேன். அவருடைய குரல் கரகரத்தது. 4 தங்கைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதில் என் இளமையின் 20 வருடங்கள் கடந்துவிட்டன. நான் வந்த பிறகு பிறந்த என் மகள் குமரியாகிவிட்டாள். ஆனால் நான் ஒருமுறை கூட இந்தியா செல்லவில்லை. எப்போது செல்வதைப் பற்றி யோசித்தாலும் அம்மாவிடமிருந்து போன் வரும். இந்த தங்கைக்கு குழந்தை பிறக்கப் போகிறது, அந்த தங்கைக்கு பிரச்சனை வந்துவிட்டது, வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்று காரணங்கள் வரும்.
நான் ஒரு இயந்திரமாக மாறிவிட்டேன். வெறும் நோட்டு அச்சடிக்கும் இயந்திரம். உங்கள் மனைவி என்று என் வாயிலிருந்து திடீரென்று இந்த கேள்வி வந்தது. இதை கேட்டதும் அந்த முதியவர் தேம்பி தேம்பி அழுதார். பூங்காவில் இருந்த சிலர் திரும்பி எங்களை பார்க்கத் தொடங்கினர். ஆனால் அவர் எதைப் பற்றியும் கவலைப்படவில்லை. என் மனைவி என்று விம்மல்களுக்கிடையே கூறினார். அவள் எனக்காக காத்திருந்தாள். 20 வருடங்கள் அவள் புகாராக ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. ஆனால் 20 வருடங்களுக்குப் பிறகு எல்லா கடமைகளையும் முடித்துவிட்டு நான் திரும்பினேன். தங்கைகளை அவரவர் வீடுகளுக்கு அனுப்பிவிட்டு நான் திரும்பியபோது அவள் என்னை வாசலில் வரவேற்கவில்லை. என் இதயத் துடிப்பு அதிகரித்தது. அப்படியென்றால் அவள் எங்கே இருந்தாள்? மயானத்தில் என்று அவர் தன் தலையில் அடித்துக் கொண்டார். நான் போவதற்கு 2 வாரங்களுக்கு முன்பு அவள் காத்திருந்தே இறந்து போனாள். அவளுடைய கடைசி முகத்தை கூட என்னால் பார்க்க முடியவில்லை. மிகவும் வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? நான் தலையசைத்தேன். வார்த்தைகள் என் தொண்டையில் சிக்கிக் கொண்டன. எந்த தங்கைகளுக்காக நான் என் இளமையை இந்த அந்நிய தேசத்தில் கழித்தேனோ, யாருடைய திருமணங்களுக்காக நான் என் மனைவியிடமிருந்து விலகியிருந்தேனோ, அதே தங்கைகளும் என் சொந்த அம்மாவும் என் மனைவியை இந்த 20 வருடங்களில் ஒரு வேலைக்காரியாகத்தான் வைத்திருந்தார்கள். இதை கேட்டதும் என் காலடியில் இருந்து பூமி நழுவுவது போல் இருந்தது. வேலைக்காரியா என்று என் வாயிலிருந்து வார்த்தை வந்தது. ஆனால் அவர் உங்கள் மனைவி, உங்கள் தங்கைகள், உங்கள் அம்மா. அவர்களால் எப்படி அப்படி செய்ய முடிந்தது? முதியவர் கண்ணீரை துடைத்துக் கொண்டே ஒரு பெருமூச்சு விட்டார். பணம் மகனே, பணம் மனிதனை குருடனாகவும் செவிடனாகவும் ஆக்கிவிடுகிறது. இவன்தான் வெளிநாட்டில் இருக்கிறானே, நோட்டடிக்கிறானே, பின்னே வீட்டில் என்ன நடக்கிறது என்று இவனுக்கு என்ன தெரியப்போகிறது என்று அவர்கள் நினைத்தார்கள். நான் போன் செய்தால் மருமகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்று அம்மா சொல்வார். நான் அவர்கள் பேச்சை நம்பிவிடுவேன். ஆனால் உண்மையான கொடுமை என் மகளுக்குத்தான் நடந்தது. அவளுடைய குரல் இன்றும் என் காதுகளில் ஒலிக்கிறது. நான் கையில் ஏந்திக் கூட பார்க்காத என் மகள் குமரி பெண்ணாக வளர்ந்திருந்தாள். நான் அனுப்பிய பணத்தில்தான் என் 4 தங்கைகளின் பிள்ளைகளும் வளர்ந்தார்கள். நல்ல பள்ளிகளில் படித்தார்கள். நல்ல ஆடைகளை அணிந்தார்கள். அதனால் என் தங்கைகளில் யாராவது ஒருவர் என் மகளுக்கு ஒரு நல்ல வரனை தேடுவார்கள் என்று நினைத்தேன். ஏனென்றால் அங்கு அவர்களுக்கு நிறைய பழக்க வழக்கங்கள் இருந்தன. நான் இத்தனை வருடங்கள் அங்கு இல்லாததால் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. அவர்கள்தானே என் சகோதரிகள். ஆனால் அவர் ஒரு கணம் நிறுத்தினார். வார்த்தைகள் தொண்டையில் சிக்கிக் கொண்டது போலிருந்தது. நான் திரும்பிச் சென்றபோது என் மனைவியும் இறந்துவிட்டாள். அதன் பிறகு மகளின் திருமணத்தைப் பற்றி நான் பேசியபோது என் உடன்பிறந்த சகோதரிகள் எனக்கு துணையாக இருப்பதற்கு பதிலாக முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். அண்ணா, உன் மகள் வாழ்நாள் முழுவதும் வீட்டு வேலைகளைத்தான் செய்து கொண்டிருந்தாள். அவளுடைய நிறமும் வடிவமும் அவ்வளவு நன்றாக இல்லை. அவளுக்கு உலக அறிவும் இல்லை, ஃபேஷனும் தெரியாது. எங்கள் அறிமுகமானவர்களிடம் உங்கள் மகளின் திருமணத்தை எங்களால் நடத்தி வைக்க முடியாது. அது எங்களுக்குத்தான் அவமானம் என்று கூறினார்கள். என் பணத்தில் வளர்ந்த அதே சகோதரிகள்தான் இப்போது என் மகளை குறை கூறிக் கொண்டிருந்தார்கள். என் மெய்சிலிர்த்தது. அந்த நபரின் கதை ஒரு பயங்கரமான கனவை விட குறைந்ததல்ல. மகனே, என் மகளின் நிலையும் ஒரு வேலைக்காரியை விட கேவலமாக இருந்தது. என் தங்கைகளின் பிள்ளைகள் அணிந்த பழைய ஆடைகளே என் மகளுக்கு அணிவிக்கப்பட்டன. அந்த பலவீனமான ஆதரவற்ற குழந்தை தன் தாயின் இறப்பையும் தந்தையின் இயலாமையையும் தாங்க முடியாமல் போனாள். நானும் மனைவியின் துக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு முன்பே 6 மாதங்களுக்குள் என் மகளும் மனதிற்குள் புழுங்கி இறந்து போனாள். அவளுக்கு காசநோய் என்றும் உடலில் சத்து இல்லை என்றும் மருத்துவர் கூறினார். ஆனால் அவளை சொந்தங்களின் இரக்கமற்ற குணம்தான் தின்றது என்று எனக்கு தெரியும். அவர் என் மணிக்கட்டை பிடித்துக் கொண்டார். அவர் பிடி மிகவும் இறுக்கமாக இருந்தது. மூழ்கும் மனிதன் துருமை பிடிப்பது போல. வெளிநாடு ஒரு விஷப்பாம்பு மகனே. இது மனிதனை உள்ளுக்குள் அரித்து விடுகிறது. நாம் மற்றவர்களின் ஆசைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டே மரணத்தின் விளிம்பிற்கு சென்று விடுகிறோம். நம்முடைய மனைவிகள் நம்மை பார்ப்பதற்காக காத்திருந்து இந்த உலகத்தை விட்டுச் சென்று விடுகிறார்கள். என்னிடம் இப்போது வருத்தத்தை தவிர வேறு எதுவும் மிச்சமில்லை. மனைவியும் இல்லை, மகளும் இல்லை. யாருக்காக என் வாழ்க்கையை அழித்துக் கொண்டேனோ அந்த சகோதரிகளும் இல்லை. இப்போது நான் மீண்டும் இங்கு வந்துவிட்டேன். ஏனென்றால் அங்கே எனக்கு யாரும் இல்லை. அந்த நபரின் கதை என்னை உள்ளுக்குள் உலுக்கி எடுத்துவிட்டது. அவளது சோகம் போனில் குறைவாக பேசுவது. என்னை பற்றி நன்கு அறிந்த அவளது அந்த விதம் ஒருவேளை சந்தியாவிற்கும் இப்படித்தான் ஏதேனும் நடக்கிறதோ என்று எண்ண தோன்றியது. என்னால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. இனிமேலும் நான் ஏமாளியாக இருக்க மாட்டேன் என்று முடிவு செய்தேன். என் தங்கையின் திருமணம் முடிந்துவிட்டது. இனி நான் திரும்பி போக வேண்டும். நாளைக்கே ராஜினாமா செய்துவிட வேண்டும். அல்லது நீண்ட விடுப்பு எடுத்துக்கொண்டு இந்தியா செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தேன். சந்தியாவை என்னுடன் அழைத்து வருவேன். அல்லது அங்கேயே ஏதாவது ஒரு சிறு தொழிலை தொடங்குவேன். மறுநாள் காலை என் முடிவில் உறுதியாக இருந்து என் அம்மாவிற்கு போன் செய்தேன். அம்மா, நான் யோசித்துவிட்டேன். அடுத்த மாதம் நான் ஊருக்கு திரும்புகிறேன். தங்கையின் திருமணம் முடிந்துவிட்டது. இனி நான் என் வாழ்க்கையையும் பார்க்க வேண்டுமல்லவா என்றேன்.
மறுமுனையில் 1 நிமிடம் அமைதி நிலவியது. பிறகு அம்மாவின் உணர்ச்சிகரமான குரல் கேட்டது. சரி மகனே, வந்துவிடு. இது உன்னுடைய வீடுதான். ஆனால் நாம் எவ்வளவு காலம்தான் வாடகை வீட்டில் அலைந்து கொண்டிருப்போம் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் ஒரு வீடு பார்த்திருக்கிறேன். அது மிக மலிவான விலையில் கிடைக்கிறது. நீ இன்னும் கொஞ்சம் பணம் அனுப்பினால் நாம் சொந்தமாக ஒரு வீடு வாங்கிவிடலாம். நீ வரும்போது நமக்கென்று ஒரு சொந்தக்கூரை இருக்குமல்லவா? இல்லையென்றால் இங்கே வந்து மீண்டும் வாடகை டென்ஷன் இருக்கும். திரும்பிச் செல்வதில் உறுதியாக இருந்த நான் அம்மாவின் இந்த வார்த்தைகளால் மீண்டும் குழப்பமடைந்தேன். சொந்த வீடு என்பது ஒவ்வொரு மனிதனின் கனவு. ஆனால் அம்மா என்னிடம் அவ்வளவு பணம் இல்லையே என்றேன். அதற்கு கவலைப்படாதே மகனே, நான் கொஞ்சம் எஃப்டி போட்டு வைத்திருக்கிறேன். அதை எடுத்து விடுவேன், சில நகைகளையும் விற்றுவிடுவேன். நீ கொஞ்சம் தைரியமாக இரு. இன்னும் 1 வருடம் மட்டும் அங்கே தங்கிவிடு. ஒருமுறை வீடு கட்டி முடித்துவிட்டால் பிறகு நீ வந்துவிடு. உன்னை யாரும் தடுக்க மாட்டார்கள். நீ வரும்போது ஒரு ராஜாவைப் போல உன் சொந்த வீட்டில் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அம்மாவின் பேச்சில் இருந்த அந்த பாசமும் அக்கறையும் அந்த முதியவரின் வார்த்தைகளை என் நினைவிலிருந்து துடைத்தெறிந்தது. அம்மா சொல்வது சரிதான் என்று நினைத்தேன். சொந்த வீடு இருந்தால் சந்தியாவும் மகிழ்ச்சியாக இருப்பாள். மீண்டும் ஒருமுறை என் ஆசைகளை நானே குழிதோண்டி புதைத்தேன். இப்படியே இன்னும் 1 வருடம் கடந்து போனது. நான் இரவும் பகலும் உழைத்து பணம் அனுப்பி வந்தேன். கடைசியாக அம்மா எனக்கு புதிய வீட்டின் வீடியோவை அனுப்பினார். 2 மாடிகள் கொண்ட அழகான வீடு. வீடு வாங்கப்பட்டுவிட்டது என்று அம்மா கூறினார். என் உழைப்பு வீண் போகவில்லை என்று என் மனம் நிம்மதியடைந்தது. ஆனால் பத்திரங்களைப் பற்றி பேசும்போது அம்மா வீட்டை தன் பெயரில் பதிவு செய்திருப்பது தெரியவந்தது. நான் போனில் கேட்டேன், அம்மா, வீடு என் பணத்தில் வாங்கியது உங்கள் பெயரில் ஏன் பதிவு செய்தீர்கள்? அம்மா சிரித்துக்கொண்டே சொன்னார், அடப்பைத்தியமே, நான் என்ன இதை மேலேயா எடுத்துச் செல்லப் போகிறேன்? இது உனக்குத்தான் சேரும். நான் இப்பொழுது வீட்டின் பெரியவளாக இருக்கிறேன், அதனால்தான். நீ வரும்போது உன் பெயருக்கு மாற்றித் தருகிறேன். இந்த சின்ன விஷயங்களில் தலையிடாதே. அம்மாவின் பெயரில்தானே இருக்கிறது, என்ன வித்தியாசம் வந்துவிடப் போகிறது என்று நானும் நினைத்தேன். ஆனால் இந்த சதிவலை இன்னும் வலுவடைந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. இப்போது வீடு முழுமையாக முடிந்துவிட்டது. என்னிடம் இந்தியா சென்று ஒரு சிறு தொழில் தொடங்கும் அளவிற்கு பணம் இருந்தது. வெளிநாட்டின் தனிமையும் மன உளைச்சலும் என்னை மிகவும் சோர்வடையச் செய்திருந்தன. இனி போதும், நான் திரும்பிச் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தேன். நான் இப்போதே போகவில்லை என்றால் ஒருவேளை காலம் கடந்துவிடும் என்று என் இதயம் சொன்னது. அன்றிரவே என் அம்மாவிற்கு போன் செய்தேன். என் குரலில் உற்சாகம் நிறைந்திருந்தது. அம்மா, வீடு கட்டி முடிச்சாச்சு. என்னிடம் தொழில் தொடங்க பணமும் இருக்கிறது. அதனால் அடுத்த வாரம் நான் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் என்று இருக்கிறேன் என்றேன். இதை கேட்டவுடன் மறுமுனையில் திடீர் அமைதி நிலவியது. சிக்னல் துண்டிக்கப்பட்டுவிட்டது, அல்லது அம்மா மகிழ்ச்சியில் பேச முடியாமல் இருக்கிறார் என்று நினைத்தேன். ஹலோ ஹலோ என்றேன். அம்மாவின் குரல் கேட்டது, ஆனால் அதில் நான் எதிர்பார்த்த மகிழ்ச்சி இல்லை. அவர் மிகவும் தீவிரமாக பேசினார். ஏன் உணர்ச்சிவசப்பட்டு முடிவு எடுக்கிறாய்? இப்போதுதான் வீடு கட்டப்பட்டிருக்கிறது. வீடு என்பது வெறும் கட்டடம் மட்டுமல்ல, அதில் சாமான்களும் இருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். நான் ஆச்சரியத்துடன், அம்மா, சாமான்களையும் நான்தானே அனுப்பி வைத்திருக்கிறேன், வேறு என்ன வேண்டும் என்றேன். அதற்கு அவர், விஷயம் சாமான்கள் பற்றி அல்ல. உன் அக்காவுக்கு 2 குழந்தைகள் பிறந்திருப்பது உனக்கு தெரியுமா? கடவுள் அவளுக்கு 2 ஆண் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். நான் அவளை பெரிய இடத்தில் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறேன். நாம் வெறும் கையோடு போனால் என்ன மரியாதை இருக்கும்? அவளுடைய புகுந்த வீட்டினரிடம் நம் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும். உன் அக்கா மகளுக்கும் 2 மகன்களுக்கும் தங்க நகைகள் தருவதாக நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்றார். நான் தலையில் கை வைத்து அமர்ந்துவிட்டேன். அம்மா, தங்கத்தின் விலை விண்ணை தொடுகிறது. என்னால் எப்படி இவ்வளவு செலவு செய்ய முடியும் என்றேன். உடனடியாக அம்மா தன் உணர்ச்சிகரமான ஆயுதத்தை பயன்படுத்தினார். அப்படியானால் உன் அக்காவின் கௌரவத்தை மண்ணில் மிதித்து விடுவாயா? அவளது அண்ணன் லண்டனில் இருந்தும் அவளுக்கு எதுவும் செய்யவில்லை என்று அவள் வாழ்நாள் முழுவதும் வசவு கேட்க வேண்டுமா? உன் தம்பிக்கும் இன்னும் வேலை கிடைக்கவில்லை. எல்லாமும் உன் தோள்களில்தான் இருக்கிறது. நீ இங்கே வந்துவிட்டால் அனைவரும் பசியால் வாடுவார்கள். அதனால் இன்னும் சில மாதங்கள் அங்கேயே இரு. அதற்குள் உன் தம்பிக்கு வேலை கிடைத்துவிடும், அக்காவுக்கான செலவுகளும் முடிந்துவிடும். பிறகு நான் உன்னை தடுக்க மாட்டேன் என்றார். தங்கையின் மீதான பாசமும் அம்மாவின் கௌரவமும் என்னை மீண்டும் ஒருமுறை நிராயுதபாணியாக்கியது. நான் மறுக்க முடியாமல் மனதை கல்லாக்கிக் கொண்டு, சரி அம்மா, இதுதான் கடைசி முறை. 6 மாதங்களுக்குப் பிறகு நான் நிச்சயம் வருவேன் என்றேன். இதற்கிடையில் நான் சந்தியாவிடம் பேசும்போதெல்லாம் அவளது முகத்தில் ஒரு விசித்திரமான சோகம் தெரிந்தது. ரோஜாவைப் போல மலர்ந்திருந்த அவளது முகம் வெளிறிப் போயிருந்தது. வீடியோ காலில் அவளது கண்களைச் சுற்றி கருவளையங்கள் இருப்பதை நான் கவனித்தேன். அவள் என்னை பார்த்து பேசுவதை தவிர்த்தாள். சந்தியா, உன் முகம் ஏன் இப்படி இருக்கிறது? உனக்கு உடல்நிலை சரியில்லையா என்று அடிக்கடி கேட்டேன்.
அவள் சிரிக்க முயற்சி செய்து தோற்றுப்போய், ஒன்றுமில்லை, சில நாட்களாக காய்ச்சல் இருந்தது, வானிலை மாறுகிறதல்லவா என்று சொன்னாள். ஒருமுறை வீடியோ காலில் அவளுக்கு பயங்கரமான இருமல் சத்தம் கேட்டது. அவள் தன் வாயை துப்பட்டாவால் மூடிக்கொண்டு இருமினாள். நான் பயந்து போய், நீ ஏன் டாக்டரிடம் செல்லவில்லை என்று கேட்டேன். அவள் வேகமாக, சென்றேன், மருந்தும் சாப்பிட்டு வருகிறேன், சரியாகிவிடும், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று கூறிவிட்டு உடனே போனை அணைத்துவிட்டாள். அவள் மிகவும் சோர்வாக இருப்பதையும் என்னிடம் பேசக்கூட தெம்பு இல்லாதது போலவும் எனக்கு தோன்றியது. அந்த பூங்காவில் பார்த்த முதியவரின் வார்த்தைகள் எனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தன. நிச்சயமாக என்னிடமிருந்து ஏதோ மறைக்கப்படுகிறது என்பது மட்டும் உறுதியானது. சந்தியா எப்போதும் நிறைய பேசுவாள். மணிக்கணக்கில் பேசி என்னை கிண்டல் செய்வாள். ஆனால் இப்போது அவளிடம் எனக்காக பேச வார்த்தைகளே இல்லை. அவள் என் பேச்சை கேட்டுவிட்டு சரி என்று சொல்லி போனை வைத்து விடுவாள். அவளது இந்த நடவடிக்கையில் முரட்டுத்தனத்தை விட பயமும் நிர்பந்தமுமே எனக்கு தெரிந்தது. ஏதோ சரியில்லை என்று என் உள்மனம் கூச்சலிட்டது. ஆனால் என் மனதின் எண்ணங்களை நான் யாரிடமும் சொல்லவில்லை. 6 மாதம் என்று நான் வாக்கு கொடுத்திருந்தாலும் அதற்கு முன்னரே செல்ல வேண்டுமென்று முடிவு செய்தேன். அனைவருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்துவிட்டு உண்மையில் அங்கே என்னதான் நடக்கிறது என்பதை என் கண்ணால் பார்க்க வேண்டுமென்று தீர்மானித்தேன். இது என் வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவாக அமையப்போகிறது என்று எனக்கு தெரியாது. அம்மாவின் கோரிக்கைகள் முடிவதாக தெரியவில்லை. சந்தியாவின் அமைதி என்னை உள்ளுக்குள் காயப்படுத்திக் கொண்டிருந்தது. அந்த முதியவரின் பேச்சு நினைவுக்கு வரும்போது என் வாழ்க்கையை மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக பலிகொடுக்கக் கூடாது என்று நினைத்துக் கொண்டேன். யாருக்கும் தெரியாமல் அமைதியாக இந்தியாவிற்கு டிக்கெட் எடுத்தேன். வீட்டிற்குச் சென்று அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்த வேண்டும். சந்தியா ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாள் என்பதை நேரில் பார்க்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணம். புறப்படுவதற்கு முந்தைய நாள் எப்போதும் போல வீட்டிற்கு வீடியோ கால் செய்தேன். அம்மா மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தார். ஏனென்றால் அக்காவின் குழந்தைகளுக்காக நான் இன்னும் கொஞ்சம் பணம் அனுப்பியிருப்பதாக அவரிடம் சொல்லியிருந்தேன். நான் அம்மாவிடம் சந்தியாவிடம் பேச வேண்டுமென்று கேட்டேன். அம்மா போனை சந்தியாவின் பக்கம் திருப்பியபோது என் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அவள் தலையில் ஒரு பழைய துப்பட்டாவை அணிந்திருந்தாள். கேமராவை பார்க்கவே தயங்கினாள். சந்தியா, நீ எப்படி இருக்கிறாய்? வீட்டில் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று கேட்டேன். அவள் மிக சிரமப்பட்டு நிமிர்ந்து பார்த்து உணர்ச்சியற்ற குரலில், நான் நன்றாக இருக்கிறேன், எல்லாம் நன்றாக இருக்கிறது என்றாள். அவளது குரலில் எந்த உணர்ச்சியும் இல்லை. யாரோ சொல்லிக் கொடுத்ததை ஒரு கிளிப்பிள்ளை ஒப்பிப்பது போல இருந்தது. பேசும்போது அவள் அடிக்கடி கேமராவிற்கு பக்கத்தில் யாரையோ பார்ப்பதை நான் கவனித்தேன். யாரோ அங்கிருந்து அவளுக்கு கட்டளையிடுவது போல தோன்றியது. என் உள்ளுணர்வு ஏதோ ஆபத்து என்று எச்சரித்தது. நீ உன் உடம்பை பார்த்துக்கொள், மருந்து சாப்பிடு என்று சொல்லிவிட்டு போனை அணைத்தேன். என் மனம் இனம் புரியாத பயத்தால் நிறைந்தது. டிக்கெட் எடுத்தது நல்ல முடிவே என்று தோன்றியது. அடுத்த 24 மணி நேரம் எனக்கு நரகமாக இருந்தது. விமான பயணம் இவ்வளவு நீளமாக எனக்கு தோன்றியதே இல்லை. ஒவ்வொரு நிமிடமும் என் பதற்றம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. சில நேரம் நான் தான் அதிகமாக யோசிக்கிறேனோ என்று தோன்றும். மறுபுறம் சந்தியாவின் வெளிரிய முகம் கண்ணில் வந்து போகும். ஒரு வழியாக பயணம் முடிந்து நான் லக்னோ விமான நிலையத்தில் இறங்கினேன். அங்கிருந்து ஒரு டாக்ஸி எடுத்து என் வீட்டு முகவரியை கொடுத்தேன். இது என் உழைப்பில் என் அம்மா வாங்கிய அதே புதிய வீடு. அதை பார்க்க நான் மிகவும் ஆவலாக இருந்தேன். 3 முதல் 4 வரை வருடங்களுக்குப் பிறகு என் நாட்டிற்கு திரும்புவது மகிழ்ச்சியாக இருந்தாலும் மனதின் ஒரு மூலையில் பயம் ஒட்டிக் கொண்டிருந்தது. இரவு சுமார் காலை 8:30 மணி இருக்கும். டாக்ஸி டிரைவர் ஒரு அழகான 2 மாடி வீட்டின் முன்னால் வண்டியை நிறுத்தினார். நான் வாடகையை கொடுத்துவிட்டு என் பையை தோளில் மாட்டிக்கொண்டு இறங்கினேன். என் கண் முன்னே அம்மா எனக்கு அனுப்பிய வீடியோக்களில் பார்த்த அதே அழகான வீடு நின்றது. உண்மையிலேயே வீடு மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. அதன் ஒவ்வொரு செங்கலிலும் என் இரத்தமும் வியர்வையும் கலந்திருந்தது. நான் வாசலை நோக்கிச் சென்றபோது உள்ளே விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. சிரிப்பு சத்தமும் பேச்சும் கேட்டது. நான் அழைப்பு மணியை அழுத்த கையை நீட்டியபோது உள்ளிருந்து வந்த ஒரு அலறல் சத்தம் என் கையை நிறுத்தியது. அது என் அம்மாவின் குரல். ஆனால் போனில் கேட்கும் அந்த பாசம் அதில் இல்லை. அந்த குரல் கோபத்திலும் ஆத்திரத்திலும் நிறைந்திருந்தது. சனியனே, உன் கை என்ன ஒடிந்தா போயிருக்கிறது? எல்லா ரொட்டிகளையும் இப்படி கருக வைத்து விட்டாயே என்று கத்தினார். நான் சிலையாக நின்றேன். அந்த வார்த்தைகள் நஞ்சு போல என் காதுகளில் பாய்ந்தன. இதற்குப் பிறகு யாரோ அழுவதும் கெஞ்சுவதும் கேட்டது. அது சந்தியாவின் குரல். அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள், தவறு நடந்துவிட்டது. நான் இப்போதே வேறு ரொட்டி செய்து தருகிறேன் என்று கதறினாள். ஆனால் அம்மாவின் கோபம் தணியவில்லை. அவர் மீண்டும் கத்தினார். உன் அப்பா என்ன இங்கே செலவுக்கு பணமா அனுப்பிக் கொண்டிருக்கிறார்? தினமும் உனக்கு ரேஷன் வாங்கிப் போட. உன்னை போன்ற ஒரு மூதேவிக்கு கருகிய ரொட்டி கூட அதிகம்தான். நான் வெளியே நின்று நடுங்கிக் கொண்டிருந்தேன். என் காலடியில் பூமி நழுவுவது போல இருந்தது. என் அம்மாவின் இந்த ரூபத்தை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. சந்தியா ஏன் போனில் அமைதியாக இருந்தாள் என்பது இப்போது எனக்கு புரிந்தது.
என் உள்ளுக்குள் ஒரு புயல் வீசியது. நடுங்கும் கைகளால் கதவை மெதுவாக தள்ளினேன். அது திறந்தே இருந்தது. ஒருவேளை யாராவது வந்திருக்கலாம், அல்லது அவர்கள் கவனக்குறைவாக இருந்திருக்கலாம். நான் மெதுவாக வரவேற்பறைக்குச் சென்றேன். உள்ளே இருக்கும் காட்சியை பார்ப்பதற்கு முன்பே அம்மாவின் அந்த நச்சு வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தன. யாருக்காக என் மகிழ்ச்சியை தியாகம் செய்தேனோ அந்த அம்மா என் மனைவியிடம் இப்படி நடப்பார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. கதவருகே சென்றபோது நான் ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு தயாராக இருந்தேன். ஆனால் என் கண்முன்னே விரிந்த அந்த தாரகையை எந்த ஒரு மனிதனாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. நான் கதவை முழுமையாக திறந்தேன். டைனிங் டேபிளில் விதவிதமான சுவையான உணவுகள் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் மணம் அறை முழுவதும் பரவியிருந்தது. என் தம்பியும் தங்கைகளும் சிரித்து பேசிக்கொண்டு உணவை ரசித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் என் பார்வை அங்கே நிலைக்கவில்லை. ஒரு மூலையில் செருப்புகள் கழற்றிவிடப்பட்ட இடத்திற்கு அருகே என் பார்வை சென்றது. அங்கே தரையில் ஒரு உடைந்த தட்டில் சில துண்டுகள் இருந்தன. அங்கே சுருண்டு அமர்ந்து என் மனைவி சந்தியா அழுது கொண்டிருந்தாள். அவள் ஒரு கவளத்தை வாயில் வைக்க முயன்றபோது என் அம்மா தன் நாற்காலியிலிருந்து எழுந்து மின்னல் வேகத்தில் அவளை நோக்கி பாய்ந்தார். அவர் சந்தியாவின் கழுத்தை பிடிக்கவில்லை, மாறாக அவளது தலைமுடியை பிடித்து இழுத்து உலுக்கினார். சந்தியாவின் கையிலிருந்த உணவு கீழே விழுந்தது. அவள் பயத்தில் நடுங்கினாள். அம்மாவின் குரல் மீண்டும் ஒலித்தது. ரொட்டிகளை எரித்துவிட்டாய், உனக்கு எப்போதுதான் அறிவு வரும்? மாவு என்ன இலவசமாகவா வருகிறது? நான் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தேன். அம்மா கதவை முழுமையாக திறந்து சந்தியாவை வெளியே தள்ளினார். அவள் தரையில் முகங்குப்புற விழப்போனபோது நான் முன்னால் சென்று அவளை தாங்கி பிடித்தேன். சந்தியா பயத்துடன் கண்களை திறந்து என்னை பார்த்தபோது அவளுக்கு பேச்சு வரவில்லை, விக்கல் எடுத்தது. இது ஒரு கனவு என்று அவள் நினைத்திருக்கலாம். நடுக்கத்துடன் என் பெயரைச் சொன்னாள். உள்ளே அமர்ந்திருந்த என் குடும்பத்தினர் என்னை பார்த்தவுடன் அப்படியே உறைந்து போனார்கள். சிரித்துக் கொண்டிருந்த முகங்கள் பயத்தில் வெளிறிப்போயின. சற்று முன்பு சீரும் சிங்கமாக இருந்த என் அம்மா என்னை பார்த்தவுடன் அப்படியே ஸ்தம்பித்து நின்றார். அவளது ஓங்கிய கை காற்றில் அப்படியே நின்றது. என் தங்கையின் கையிலிருந்த ஸ்பூன் தட்டில் விழுந்த சத்தம் அந்த மயான அமைதியில் எதிரொலித்தது. மேலதிகமாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இந்த பயங்கரமான சூழலில் கதாநாயகன் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட முடிவுகளைப் பற்றி நாம் பேசலாமா? என் அம்மாவின் கண்களை உற்று பார்த்து, அம்மா, இது என்ன கூத்து என்று கேட்டேன். என் அம்மாவின் குரல் தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டது. அவர் திக்கிக்கொண்டே, மகனே, நீ எப்போது வந்தாய்? நீ சொல்லவே இல்லையே என்றார். நான் சந்தியாவை அழைத்துக் கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தேன். என் சகோதரனும் சகோதரிகளும் தங்கள் நாற்காலிகளில் இருந்து எழுந்து நின்றனர். மேஜையில் அலங்கரிக்கப்பட்டிருந்த உணவுகள் இப்போது எனக்கு விஷமாக தெரிந்தன. நான் என் அம்மாவிடம் சொன்னேன், நல்லவேளை நான் சொல்லாமல் வந்தேன். இல்லையென்றால் எனக்கு பின்னால் என் மனைவி ஒரு மிருகத்தைப் போல நடத்தப்படுவதை நான் எப்படி தெரிந்திருப்பேன்? அவள் காலணிகளுக்கு அருகில் அமர்ந்து சாப்பிடுகிறாள், நீங்கள் அனைவரும் நாற்காலிகளில் அமர்ந்து கொண்டாடுகிறீர்கள். என் அம்மா உடனே தன் போக்கை மாற்றிக்கொண்டார். அவர் தன் தவற்றை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக சந்தியாவின் மீது பாய்ந்தார். அவர் சொன்னார், இவள் செய்யும் காரியங்கள் உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன மரத்திலிருந்தா பணத்தை பறிக்கிறாய் என்று இவள் நினைக்கிறாள். இவள் எல்லா ரொட்டிகளையும் கருக வைத்துவிட்டாள். ₹1 மதிப்பை எப்படி உணர்வது என்று நான் இவளுக்கு பாடம் புகட்டிக் கொண்டிருந்தேன். மேஜையில் இருந்த உணவுகளைச் சுட்டிக்காட்டி நான் கேட்டேன், ஒரு ரொட்டி கருகிப்போனால் என்ன? இங்கே மேஜையில் இவ்வளவு இருக்கிறதே, இது யாருடைய பணத்தில் வந்தது? இந்த உணவில் என் மனைவிக்கு பங்கு இல்லையா? என் தம்பி முன்னே வந்து என்னை கட்டிப்பிடிக்க முயன்றான். ஆனால் நான் கையை காட்டி அவனை தடுத்தேன். அவர்கள் முகத்தில் அன்பை காட்டிலும் தங்கள் ஆடம்பரங்கள் அம்பலமாகிவிடுமோ என்ற பயத்தையே என்னால் காண முடிந்தது. சந்தியா என் அருகில் நின்று நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவள் எவ்வளவு பயந்திருக்கிறாள் என்பதை என்னால் உணர முடிந்தது. அவள் மெதுவாக என் கையை அழுத்தினாள். என்னை பேசாமல் இருக்கும்படி கெஞ்சுவது போல அது இருந்தது. என் மனைவியின் அந்தஸ்து உங்கள் பார்வையில் இவ்வளவுதானா என்று நான் மீண்டும் என் அம்மாவிடம் கேட்டேன். அம்மா மிகவும் அபத்தமான ஒரு பதிலை கூறினார். இவள் இதற்குத்தான் தகுதியானவள். இவள் ஒரு சோம்பேறி, நாள் முழுவதும் முகத்தை தொங்கு போட்டுக்கொண்டு திரிகிறாள். நீ இப்போதுதான் வந்திருக்கிறாய். இவள் என் வாழ்க்கையை எவ்வளவு நரகமாக்கினாள் என்பது உனக்கு தெரியாது. அம்மாவின் குரலில் இருந்த கசப்பு இது ஒரு கருகிய ரொட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, இதற்கு பின்னால் ஒரு நீண்ட வெறுப்பு வரலாறு இருக்கிறது என்பதை உணர்த்தியது. நான் அம்மாவின் கண்களை பார்த்தபோது அவர் பார்வையை தவிர்த்தார். என் கோபம் எல்லை மீறிக்கொண்டிருந்தது. நான் சந்தியாவின் கையை விட்டுவிட்டு டைனிங் டேபிளுக்கு அருகில் சென்று நின்றேன். நான் மேஜை மீது பலமாக அடித்தேன். அதில் இருந்த தண்ணீர் கிளாஸ் கீழே விழுந்து உடைந்தது. அனைவரும் அதிர்ந்து போயினர். நான் கர்ஜித்தேன், அம்மா, எனக்கு கணக்கு வேண்டும். கடந்த 4 ஆண்டுகளாக வீட்டு செலவுகள் போக ஒவ்வொரு மாதமும் சந்தியாவிற்காக மட்டும் தனியாக 30 முதல் 40 ஆயிரம் வரை அனுப்பினேன். அது அவளுடைய சொந்த செலவிற்காக இருந்தது. அந்த பணத்தை நீங்கள் அவளிடம் கொடுத்தீர்களா? சொல்லுங்கள். அறையில் மயான அமைதி நிலவியது. என் சகோதரிகள் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர்.
தம்பி தலைகுனிந்தான். அம்மாவிடம் இந்த கேள்விக்கு பதிலில்லை. நான் மீண்டும் உரத்த குரலில் கேட்டேன், எனக்கு பதில் வேண்டும். சந்தியாவிற்கு அவளுடைய பங்கு பணம் கிடைத்ததா இல்லையா? அம்மா தன்னை சமாளித்துக் கொண்டு மீண்டும் தன் பழைய எமோஷனல் நடிப்பை தொடங்கினார். அவர் சொன்னார், நீ என்னிடம் கணக்கு கேட்கிறாயா? உன்னை வளர்த்து ஆளாக்கினேன், இன்று நேற்று வந்த ஒரு பெண்ணுக்காக என் மீது திருட்டுப்பட்டம் கட்டுகிறாயா? நான் சொன்னேன், விஷயம் திருட்டை பற்றியது அல்ல, நம்பிக்கையை பற்றியது. என் மனைவி யாருடைய முன்னாலும் கையேந்தக்கூடாது என்பதற்காகவே நான் அந்த பணத்தை அனுப்பினேன். ஆனால் அவளை பார்த்தால் பல மாதங்களாக புத்தாடை அணியாதது போல தெரிகிறது. அவளுடைய செருப்பு அருந்து போயிருக்கிறது. நீங்கள் அனைவரும் புதிய ஆடைகளை அணிந்து பார்ட்டி கொண்டாடுகிறீர்கள். அம்மா அலட்சியமான தொனியில் சொன்னார், ஏன் வீட்டுச் செலவு, மின்சார பில், உன் சகோதரிகளின் உறவினர்களை கவனிப்பது, இதெல்லாம் காற்றில் நடக்கிறதா? விலைவாசியை பார். அவளுடைய பெயரில் இருந்த பணத்தையும் வீட்டின் முன்னேற்றத்திற்காகவே செலவிட்டேன். அவள் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்யப் போகிறாள்? அவளுக்கு சாப்பாடு கிடைக்கிறதே, தலைக்கு மேல் கூரை இருக்கிறதே, அது போதாதா? இதை கேட்டதும் என் ரத்தம் கொதித்தது. நான் ஆவேசமாகச் சொன்னேன், அப்படியென்றால் அவள் உங்கள் வீட்டில் ஒரு இலவச வேலைக்காரியா? அவளுடைய வேலை உங்கள் அனைவருக்கும் சேவை செய்வதும் அதற்கு பதிலாக வசவுகளையும் உதேளையும் வாங்குவதும் தானா? என் மனைவியை நீங்கள் ஒரு வேலை செய்யும் இயந்திரமாகவே கருதிவிட்டீர்கள். நான் அங்கு வெளிநாட்டில் என் உடலை வருத்தி உழைக்கிறேன். நீங்கள் என் மனைவியை கொடுமைப்படுத்துகிறீர்கள். என் தம்பி இடையில் பேச முயன்று, அண்ணா, நீங்கள் அம்மாவிடம் மரியாதையில்லாமல் பேசுகிறீர்கள் என்றான். நான் அவனை சத்தமாக அடக்கினேன். நீ பேசாதே, இந்த அநீதியில் உங்கள் அனைவருக்கும் சமபங்கு உண்டு. அன்னிக்கு என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் பார்த்துக் கொண்டுதான் இருந்தீர்கள். ஆனால் உண்மையைச் சொன்னால் உங்கள் ஆடம்பர வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிடும் என்ற பயத்தில் யாரும் என்னிடம் சொல்லவில்லை. அம்மா கத்தத் தொடங்கினார், என் வீட்டை விட்டு வெளியேறு. நீ உன் மனைவியின் பேச்சை கேட்பதாக இருந்தால் இப்போதே கிளம்பு. உன்னை போன்ற ஒரு மகன் எனக்கு தேவையில்லை. நான் ஒரு முடிவெடுத்த தொனியில் சொன்னேன். ஆம், நான் போகிறேன். என் மனைவியின் கண்ணியம் காக்கப்படாத இந்த வீட்டில் நான் ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டேன். இந்த வீடு என் பணத்தில் கட்டப்பட்டதுதான், ஆனால் இன்று இது எனக்கு அந்நியமாகிவிட்டது. நான் திரும்பி சந்தியாவின் கையை பிடித்தேன். அவள் இன்னும் பயத்தில் அழுது கொண்டிருந்தாள். சந்தியா, உன் பொருட்களை எடு, நாம் இப்போதே இங்கிருந்து கிளம்புகிறோம் என்றேன். சந்தியா என்னை நம்பிக்கையற்ற பார்வையில் பார்த்தாள். அவளுக்காக நான் என் அம்மா மற்றும் குடும்பத்தினருடன் சண்டையிடுகிறேன் என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. அம்மா பின்னாலிருந்து சாபமிட்டார், பாசப்போராட்டம் நடத்தினார். ஆனால் நான் திரும்பி பார்க்கவில்லை. சிறிது நேரத்திற்கு முன்பு வரை என் கனவாக இருந்த, ஆனால் இப்போது ஒரு திகில் கூண்டாக தெரிந்த அந்த வீட்டை விட்டு என் மனைவியுடன் வெளியேறினேன். நான் சந்தியாவை அழைத்துக்கொண்டு அன்றிரவே அருகிலிருந்த ஒரு ஹோட்டலுக்குச் சென்றேன். தற்காலிகமாக தங்குவதற்கு வேறு இடம் எனக்கு தெரியவில்லை. ஹோட்டல் அறைக்கு வந்த பிறகும் சந்தியா கடுமையாக நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவள் முகம் வெளுத்துப் போயிருந்தது. என் அம்மாவோ தம்பியோ வந்து கதவை உடைத்துக்கொண்டு அவளை மீண்டும் இழுத்துச் செல்வார்கள் என்று பயந்து அடிக்கடி கதவையே பார்த்துக் கொண்டிருந்தாள். நான் அவளுக்கு தண்ணீர் கொடுத்து அவள் பாதுகாப்பாக இருக்கிறாள் என்றும் இனி யாரும் அவளை துன்புறுத்த முடியாது என்றும் ஆறுதல் கூறினேன். அடுத்த 2 நாட்கள் நாங்கள் ஹோட்டலிலேயே இருந்தோம். நான் வெளியே சென்று ஒரு சிறிய வாடகை வீட்டை தேடி பிடித்தேன். ஏனென்றால் நாங்கள் அதிக நாட்கள் ஹோட்டலில் இருப்பதை வீட்டார் அறியக்கூடாது என்று நினைத்தேன். தேவையான பொருட்களை வாங்கி நாங்கள் புதிய வீட்டிற்கு மாறினோம். அந்தச் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு சந்தியா மகிழ்ச்சியாக இருப்பாள், அவள் முகத்தில் பொலிவு திரும்பும் என்று நான் நினைத்தேன். ஆனால் என் எண்ணம் தவறானது. புதிய வீட்டிற்கு வந்த பிறகும் சந்தியா சோகமாகவே இருந்தாள். அவள் நாள் முழுவதும் ஜன்னல் ஓரம் அமர்ந்து சூனியமான பார்வையுடன் வெளியேயே பார்த்துக் கொண்டிருப்பாள். நான் அவளிடம் பேச முயன்றால் அவள் தலையை மட்டும் அசைப்பாள் அல்லது சுருக்கமாக பதில் கூறுவாள். அவள் கண்களில் அந்த பயத்தின் நிழல் இன்னும் மறையவில்லை. இத்தனை ஆண்டுகால அதிர்ச்சி மறைவதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்று நான் நினைத்தேன். நான் அவளை வெளியே அழைத்துச் செல்லலாம் என்று சொன்னால் அவள் மறுத்துவிடுவாள். எனக்கு பயமாக இருக்கிறது என்பாள். ஒரு மாலை வேளையில் நான் வேலையிலிருந்து சீக்கிரம் வந்துவிட்டேன். சந்தியா சமையலறையில் ஏதோ செய்து கொண்டிருந்தாள். நான் அவளுக்கு பின்னால் நின்று அன்பாக அவள் தோள் மீது கை வைத்தேன். என் கைப்பட்டதுமே அவள் பயங்கரமாக அதிர்ந்து பின்வாங்கினாள். அவளுடைய அந்தச் செயலால் நான் திகைத்துப் போனேன். அவள் என்னை கண்டும் பயப்படுகிறாள் என்பதை உணர்ந்தேன். நான் கேட்டேன், சந்தியா, நீ ஏன் என்னை பார்த்து பயப்படுகிறாய்? நான் உன் கணவன், உன்னை அங்கிருந்து மீட்டு வந்திருக்கிறேன். அவள் தலைகுனிந்து நின்றாள், எதுவும் பேசவில்லை. நான் அவளுக்கு துணையாக இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை ஊட்ட அவள் கையை பிடித்தேன். நான் அவளுடைய மணிக்கட்டை பிடித்ததும் அவள் வாயிலிருந்து ஒரு சிறு அலறல் வந்தது. அவள் கையை விடுவிக்க முயன்றாள். அவளுக்கு ஏதோ காயம் பட்டிருக்கிறது என்று எனக்கு தோன்றியது. நான் பலவந்தமாக அவளுடைய சட்டையின் கையை மேலே தூக்கினேன். என் கண்ணெதிரே தெரிந்த காட்சி என் காலடியில் இருந்த நிலத்தை சரித்தது. அவளுடைய வெள்ளையான கைகளில் ஆங்காங்கே கருகிய கருப்பு தழும்புகள் இருந்தன. சில பழைய காயங்கள் ஆறிப்போயிருந்தன, சில காயங்கள் மிகவும் புதியதாக தெரிந்தன.
யாரோ அவளை சுடுதண்ணீரோ அல்லது நெருப்பாலோ சுட்டது போல இருந்தது. என் தலை சுற்றியது. நான் கோபத்திலும் வருத்தத்திலும் கேட்டேன், சந்தியா, இது என்ன? அவள் பதற்றத்துடன், அவ்வப்போது கை சுட்டுவிடும், நீங்கள் கவலைப்படாதீர்கள், இது சாதாரண தழும்புதான் என்றாள். அவள் பொய் சொல்கிறாள் என்று எனக்கு தெரியும். ரொட்டி செய்யும்போது விரல் சுடலாம், ஆனால் கையில் இவ்வளவு ஆழமான காயங்கள் ஏற்படாது. நான் அவள் தோள்களை பிடித்து உலுக்கி, உண்மையை சொல், இது சாதாரண தழும்பு அல்ல. யாரோ இதை திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். உனக்கு இந்த கொடுமையை செய்தது யார் என்று கேட்டேன். என் அதிகாரமான குரலை கேட்டதும் அவளுடைய பொறுமை உடைந்தது. அவள் அங்கேயே தரையில் அமர்ந்து கதறி அழத் தொடங்கினாள். அந்த அழுகை சாதாரணமானதல்ல, பல ஆண்டுகளாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த எரிமலை வெடித்தது போல இருந்தது. அவள் விக்கல் எடுத்தபடி ஏதோ சொல்ல முயன்றாள், ஆனால் வார்த்தைகள் தொண்டையிலேயே நின்றன. நான் அவள் அருகில் அமர்ந்து அவள் தலையை வருடினேன். நீண்ட நேரம் அழுத பிறகு அவள் நிமிர்ந்து பார்த்தாள். அவள் கண்களில் இருந்த வலி கல்லை கூட கரைத்துவிடும். இத்தனை ஆண்டுகளாக தன் நெஞ்சில் புதைத்து வைத்திருந்த அந்த ரகசியம் இப்போது வெளிவரப்போகிறது. சந்தியாவின் கண்ணீர் நின்றபாடில்லை. நான் அவளை தரையிலிருந்து தூக்கி படுக்கையில் அமர வைத்தேன். தண்ணீர் கொடுத்துவிட்டு அவளுடைய கைகளை என் கைகளில் ஏந்திக் கொண்டேன். இனி நீ பயப்பட தேவையில்லை, இதையெல்லாம் யார் செய்தது என்று உண்மையைச் சொல் என மென்மையாக கேட்டேன். அவள் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு கலங்கிய கண்களை உயர்த்தி பார்த்தாள். அவள் சொன்னாள், இதையெல்லாம் உங்கள் அம்மாதான் செய்தார். இந்த தழும்புகள் விபத்தினால் ஏற்பட்டவையல்ல, உங்கள் அம்மாவின் வெறுப்பின் அடையாளங்கள். அவருக்கு என்னை திருமணம் செய்து வைக்க விருப்பமில்லை. அவருக்கு வேறொரு இடத்தில் விருப்பமிருந்தது. ஆனால் வற்புறுத்தல் காரணமாகவும் நீங்கள் லண்டன் செல்ல வேண்டும் என்பதற்காகவும் அவர் அமைதியாக இருக்க வேண்டியிருந்தது. அந்த பழியை அவர் ஒவ்வொரு நாளும் என்னிடம் தீர்த்து கொண்டார். நீ ஒரு ராசி இல்லாதவள், என் மகன் கழுத்தில் வலுக்கட்டாயமாக ஏறிக்கொண்டாய் என்று சொல்வார். நான் அதிர்ச்சியுடன் கேட்டேன், இவ்வளவு கொடுமைகள் நடந்தும் நீ ஏன் என்னிடம் சொல்லவில்லை? நாம் தினமும் பேசினோமே, நான் அடிக்கடி எல்லாமே சரியாக இருக்கிறதா என்று கேட்டேனே, ஏன் ஒருமுறை கூடச் சொல்லவில்லை? சந்தியா கசப்புடன் சிரித்துவிட்டுச் சொன்னாள், நான் எப்படிச் சொல்லியிருக்க முடியும்? வீடியோ காலில் நான் என் விருப்பப்படி பேசினேன் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, உங்கள் கால் வரும் நேரமெல்லாம் அம்மா எனக்கு முன்னால் ஒரு நாற்காலியை போட்டு அமர்ந்திருப்பார். நான் ஏதாவது வருத்தமாக இருந்தாலோ அல்லது புகார் சொல்ல முயன்றாலோ கால் முடிந்ததும் என் தோலை உரித்து விடுவேன் என்று அவர் முன்னரே மிரட்டியிருப்பார். சைகையிலேயே என்னை பயமுறுத்தி வைத்திருப்பார். நான் சிரித்துக்கொண்டே எல்லாம் சரியாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டியிருந்தது. அவள் மீண்டும் தன் சட்டையை மேலே தூக்கி ஒரு பழைய தழும்பை காட்டிச் சொன்னாள். நீங்கள் உங்கள் முதல் சம்பளத்தில் எனக்கு தங்கத்தோடு அனுப்பிய அன்று ஏற்பட்ட தழும்பு இது. அம்மா அந்த தோட்டை பறித்து தன் மகளுக்கு கொடுத்துவிட்டார். நான் அழுதபோது அடுப்பிலிருந்து சூடான இடுக்கியை எடுத்து என் கையில் வைத்துச் சுட்டார். உனக்கு தங்கமணியும் தகுதி இல்லை என்பார். நான் வலியால் கத்தும்போது என் சத்தம் வெளியே கேட்கக்கூடாது என்பதற்காக தொலைக்காட்சியின் ஒலியை அதிகமாக வைத்துவிடுவார். நான் ஒரு கல்லைப் போல அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன். என் இதயம் வெடித்தது. சந்தியா தொடர்ந்தாள், அடி உதை ஒருபுறம் இருக்கட்டும், ஆனால் பசிதான் மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தது. நீங்கள் அங்கிருந்து லட்சக்கணக்கில் பணம் அனுப்பினீர்கள், ஆனால் எனக்கு 24 மணி நேரத்திற்கு ஒரு காய்ந்த ரொட்டி மட்டுமே கொடுக்கப்பட்டது. நான் சோம்பேறி என்றும் சும்மா இருந்து சாப்பிடுகிறேன் என்றும் சொல்வார். ஏதாவது பொருள் உடைந்தாலோ அல்லது காய்கறியில் உப்பு அதிகமானாலோ அந்த ஒரு ரொட்டியும் எனக்கு கிடைக்காது. 2 நாட்கள் கூட பட்டினியாக இருந்திருக்கிறேன். சமையலறை குழாயிலிருந்து தண்ணீர் குடித்து பசியை ஆற்றிக்கொள்வேன். அவர்கள் என் முன்னால் அமர்ந்து பனீர் பாயசம் என்று வகை வகையாகச் சாப்பிடுவார்கள். நான் சமையலறை வாசலில் நின்று அவர்கள் மிச்சம் வைத்த துண்டுகளை ஆசையோடு பார்த்துக் கொண்டிருப்பேன். சந்தியாவின் குரல் விக்கலில் அடங்கியது. ஆனால் அவளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் சுத்தியால் அடிப்பது போல இருந்தது. அவள் சொன்னாள், ஏதாவது எதிர்த்துச் செய்தால் உணவு கொடுக்க மாட்டேன் என்று உங்கள் அம்மா மிரட்டுவார். நான் என் அறையில் பசியோடு கிடப்பேன். வெளியே அவர்கள் சிரிக்கும் சத்தம் கேட்கும். இதை கேட்டதும் நான் நிலைகுலைந்து போனேன். அவளுடைய காலடியில் அமர்ந்து ஒரு குழந்தையைப் போல கதறி அழுதேன். என் மனைவியின் கரங்களை பிடித்து கண்களில் ஒற்றிக்கொண்டேன். அந்த கைகள் மிகவும் கடினமாக மாறியிருந்தன. அந்த தழும்புகள் என் அலட்சியத்திற்கு சாட்சியாக இருந்தன. என்னை மன்னித்துவிடு சந்தியா, நான் உன்னுடைய குற்றவாளி. உனக்காக மகிழ்ச்சியை சம்பாதிக்கிறேன் என்று நினைத்தேன். ஆனால் உன்னை நரகத்தில் தள்ளிவிட்டேன். உன்னை தீண்டிய அந்த பாம்புகளை நான் நம்பிவிட்டேன். சந்தியா என் தலையை வருடி என்னை தேற்ற முயன்றாள். ஆனால் என் கண்ணீர் நிற்கவில்லை. என் மனைவியின் பேச்சைக் கேட்டு எனக்கு பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது. லண்டனின் உறையும் குளிரில் நான் மாடாக உழைத்தது எதற்காக? என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கவும் என் மனைவி அரசியாக வாழவும் தானே என் இளமையை தொலைத்தேன். உங்களுக்கு இந்த கதையை தொடர்ந்து எழுதுவதிலோ அல்லது வேறு ஏதேனும் உதவியோ தேவைப்பட்டால் சொல்லுங்கள். நான் உதவ தயாராக இருக்கிறேன். ஆனால் பதிலுக்கு எனக்கு என்ன கிடைத்தது? என் உழைப்பில் வாங்கிய வீடு என் மனைவிக்கு ஒரு சிறைச்சாலையாக மாறியது.
நான் அனுப்பிய பணம் என் தாய் மற்றும் சகோதரிகளுக்கு ஆடம்பர பொருளாக மாறியது. நான் ராகினியை, சந்தியாவை ஆறத் தழுவி அவளிடம் ஒரு சத்தியம் செய்தேன். என்ன நடந்தாலும் சரி, நான் இனி உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன். நாங்கள் இருவரும் நள்ளிரவு வரை ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து அழுது தீர்த்தோம். எங்கள் இதயத்தில் இருந்த பாரத்தை இறக்கி வைத்தோம். அன்று இரவு பூங்காவில் என்னிடம் பேசிய அந்த முதியவர் நினைவுக்கு வந்தார். வெளிநாடு என்பது ஒரு கரையான் என்று அவர் சொன்னதன் அர்த்தம் எனக்கு அன்று புரிந்தது. உண்மையில் வெளிநாட்டில் வாழ்வது ஒரு நரகத்திற்கு சமம். ஏனென்றால் பின்னால் இருப்பவர்கள் நம்மை வெறும் பணம் காய்க்கும் இயந்திரமாகவே பார்க்கிறார்கள். அவர்கள் கண்ணில் நாம் டாலர்களையும் பவுண்டுகளையும் அனுப்பும் வரைதான் மதிப்பு இருக்கிறது. அவர்களுக்கு நம் மனைவியை பிடிக்கவில்லை என்றால் அவளது நிலை அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியைப் போல ஆகிவிடுகிறது. வெளிநாட்டில் இருப்பவனும் இரத்தமும் சதையுமான மனிதன்தான் என்பதையும் அவனது மனைவிக்கும் உணர்வுகள் உண்டு என்பதையும் அவர்கள் மறந்துவிடுகிறார்கள். அடுத்த நாள் நான் ஒரு பெரிய முடிவை எடுத்தேன். என் குடும்பத்தினருடன் இருந்த அனைத்து உறவுகளையும் துண்டித்துக் கொண்டேன். என் உழைப்பில் உருவான அந்த வீட்டை திரும்பி பார்க்கக்கூட இல்லை. எந்த இடத்தில் என் மனைவிக்கு மரியாதை இல்லையோ அந்த வீட்டையும் பணத்தையும் உறவுகளையும் அங்கேயே விட்டுவிட்டு வந்துவிட்டேன். நான் இந்தியாவிலேயே தங்கி ஒரு சிறிய வேலையை தொடங்கினேன். சந்தியாவிற்கு சிகிச்சையும் அளித்தேன். காலப்போக்கில் சந்தியாவின் உடல் காயங்கள் ஆறின. ஆனால் மனதின் காயங்கள் ஆற நேரம் எடுத்தது. இருப்பினும் இப்போது நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம். ஏனென்றால் எங்களிடையே பேராசை கொண்ட உறவினர்களோ அல்லது கொடுமைப்படுத்துபவர்களோ இல்லை. இது என் கதை மட்டுமல்ல, மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக தன் இளமையை வெளிநாட்டில் தொலைக்கும் ஒவ்வொரு மனிதனின் கதையும் கூட. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். உறவுகளின் உண்மையான அழகு உணர்வுகளில்தான் இருக்கிறது. உங்கள் குடும்பம் உங்கள் இல்லாத நேரத்தில் உங்கள் மனைவிக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் உங்கள் உறவுகள் அல்ல, உங்கள் பணத்தின் பூசாரிகள். உங்கள் மனைவியை உறவினர்களின் கருணையில் விட்டுவிட்டு அவர் மகிழ்ச்சியாக இருப்பார் என்று நினைக்காதீர்கள். சில நேரங்களில் உறவினர்கள் உருவத்தில் இருக்கும் ஓநாய்கள் அந்நியர்களை விட ஆபத்தானவை. வாழ்க்கை மிகவும் சிறியது. எனவே உங்களை வெறும் ஏடிஎம் மிஷினாக பார்க்காமல் மனிதனாக பார்க்கும் மனிதர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள். இந்தியாவில் ஒரு சாதாரண வேலையை தொடங்கியது எனது சுதந்திரத்தின் முதல் படி. நான் லண்டனின் அந்த அதிக சம்பளத்தையும் என் ஆசைகளையும் பின்னால் விட்டுவிட்டேன். ஆனால் அதற்கு பதிலாக என் மனைவியின் பாதுகாப்பும் எனது சுயமரியாதையும் எனக்கு கிடைத்தது. நாங்கள் மட்டும் இருந்த அந்த வாடகை வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அந்த அமைதி எந்த ஒரு அரண்மனையை விடவும் விலைமதிப்பற்றது. உடல் ரீதியான சிகிச்சைகள் முடிந்தாலும் சந்தியாவின் மனதிலிருந்த வடுக்கள் ஆழமாக இருந்தன. நான் திடீரென்று அறைக்குள் வரும்போதோ அல்லது இரவு தாமதமாக வரும்போதோ அவள் இப்போதும் திடுக்கிட்டு போவாள். அவள் தனிமை மற்றும் பயத்தின் நிழலில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். இதிலிருந்து மீள அவளுக்கு காலம் தேவைப்படும் என்று எனக்கு தெரியும். நான் அவளை எந்த வேலைக்கும் வற்புறுத்தவில்லை. அவள் ஜன்னல் வழியாக வெளியேயே வெறித்து பார்த்து கொண்டிருப்பாள். நான் அவள் அருகில் அமர்ந்து அவளது கைகளை பிடித்துக் கொள்வேன். அவளிடம் எந்த கேள்வியும் கேட்காமல் எந்த அழுத்தமும் கொடுக்காமல் அவளை பார்த்து கொண்டிருப்பேன். அவள் இப்போது சுதந்திரமானவள் என்று நான் அவளிடம் கூறினேன். இனி அவள் யாருக்கும் சேவை செய்ய வேண்டியதில்லை, யாருக்காகவும் சமைக்க வேண்டியதில்லை, யாரிடமும் அனுமதி கேட்க வேண்டியதில்லை. சந்தியா, இனி இது உன்னுடைய வீடு. நீ விரும்பினால் நாள் முழுவதும் தூங்கலாம் என்று ஒரு மாலை அவளிடம் சொன்னேன். வேண்டாம் என்றால் சமைக்காதே, நாம் வெளியே இருந்து உணவை வரவழைத்துக் கொள்ளலாம். இனி நீ யாருக்காகவும் பயந்து புன்னகைக்க வேண்டியதில்லை. இதைக் கேட்டதும் அவள் கண்களில் முதல் முறையாக கண்ணீர் அல்ல, ஒரு புது ஒளி தெரிந்தது. மெல்ல மெல்ல அவள் சிறு சிறு விஷயங்களில் கவனம் செலுத்தத் தொடங்கினாள். அவள் தனக்காக காலை டீ போடத் தொடங்கினாள். பால்கனியில் சிறிய செடிகளை வளர்க்க ஆரம்பித்தாள். பல ஆண்டுகளாக செய்யாத புத்தக வாசிப்பை மீண்டும் தொடங்கினாள். நான் அவளை ஒரு மனநல மருத்துவரிடம் அழைத்துச் சென்றேன். அவளுக்கு போஸ்ட் டிராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் (PTSD) இருப்பதாக அவர் கூறினார். சிகிச்சை தொடங்கியது. மெல்ல மெல்ல சந்தியா தனது உணர்வுகளை வெளிப்படுத்த கற்றுக்கொண்டாள். அவள் வெளிப்படையாக அழுவதும் சிரிப்பதும் சிறு சிறு விஷயங்களுக்கு சண்டையிடுவதும் அவள் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான அறிகுறியாக இருந்தது. ஒரு வருடம் கழித்து எங்கள் வாழ்வில் ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்தது. சந்தியா கர்ப்பமாக இருந்தாள். இந்த செய்தி எங்கள் சிறிய வீட்டை மகிழ்ச்சியால் நிரப்பியது. சந்தியாவின் கண்களில் இப்போது எதிர்காலத்தைப் பற்றிய புதிய நம்பிக்கை இருந்தது. அவள் தன் குழந்தைக்காக ஸ்வெட்டர் பின்னுவதும் பெயர்களை சிந்திப்பதும் என பழைய கசப்பான நினைவுகளிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள முயற்சி செய்தாள். எங்கள் மகன் பிறந்த அந்த நொடியில் நான் எடுத்த முடிவு சரிதான் என்று உணர்ந்தேன். என் மகனின் முகத்தில் என் குடும்பத்தின் பேராசை நிழல் கூட இல்லை, சந்தியாவின் போராட்டத்தின் பலன் மட்டுமே இருந்தது. நான் என் மகனுக்கு விஹான் என்று பெயரிட்டேன். அதன் பொருள் புதிய விடியல். இந்த புதிய வரவிற்குப் பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு சிறிய ஆன்லைன் தொழிலை தொடங்கினோம். நான் தொழில்நுட்ப வேலைகளை கவனித்தேன். சந்தியா வீட்டிலிருந்தே கைவினைப் பொருட்களை செய்து விற்றாள். இந்தச் சிறிய வேலை எங்களை தற்சார்புடையவர்களாக மாற்றியது. எல்லாவற்றையும் விட நாங்கள் ஒன்றாக இருந்தோம். அன்று பூங்காவில் சந்தித்த அந்த முதியவரின் வார்த்தைகளை நான் மறக்கவில்லை. வெளிநாடு ஒரு கரையான்.
ஆனால் இப்போது நான் அதை ஒரு புதிய கோணத்தில் பார்க்கிறேன். வெளிநாட்டில் வாழ்வது தவறல்ல, ஆனால் உங்கள் முன்னுரிமைகளை மறந்துவிடுவதுதான் தவறு. என் பணத்தை விட என் மனைவியை மதிக்காத மனிதர்களிடம் அவளை நான் விட்டுச் சென்றேன். பணம் சம்பாதிப்பது ஒரு கடமைதான், ஆனால் என் மனைவியின் மரியாதையும் பாதுகாப்பும் தான் எனது முதல் தர்மம். பணம் மகிழ்ச்சியின் அளவுகோல் இல்லை என்பதை நான் கற்றுக்கொண்டேன். எனது லட்சக்கணக்கான சம்பளம் என் குடும்பத்தின் பேராசையை தணிக்கவில்லை, மாறாக அதை அதிகரித்தது. உண்மையான மகிழ்ச்சி உறவுகளின் நேர்மையிலும் மரியாதையிலும் தான் இருக்கிறது. உங்கள் இல்லாதபோது உங்கள் துணையை மதிக்காதவர்கள் உங்கள் பணத்திற்கான உறவினர்கள் மட்டுமே. இப்படிப்பட்ட நச்சுத்தன்மை கொண்ட உறவுகளை துண்டிப்பதே நல்லது. என் மனைவி சோகமாக இருக்கும்போதெல்லாம் நான் அவளை நம்பியிருக்க வேண்டும். அவளது மௌனத்தை அவளது திருப்தி என்று நான் நினைத்தது என் மிகப்பெரிய தவறு. இன்று என் மகன் மிகான் தன் தாயுடன் கவலையின்றி விளையாடுவதை பார்க்கும்போது நான் தான் உலகின் பணக்காரன் என்று தோன்றுகிறது. எங்களிடம் ஒரு சாதாரண கூரைதான் இருக்கிறது, ஆனால் அது அன்பு மற்றும் மரியாதையின் அடித்தளத்தில் நிற்கிறது. நான் என் குடும்பத்துடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டித்தது என் வாழ்வின் மிகச்சிறந்த முடிவாகும். ஏனெனில் சில உறவுகள் சுவர்கள் அல்ல, அவை சிறைச்சாலைகள். அந்த சுவர்களை உடைப்பதே உண்மையான சுதந்திரம். உங்கள் மனைவியின் மரியாதையும் பாதுகாப்பும் உங்கள் சம்பளத்தை விட விலைமதிப்பற்றது. பணத்திற்காக மட்டுமே ஓடும் உறவுகளை ஒரு நொடியில் தியாகம் செய்துவிடுங்கள். பணத்தை மீண்டும் சம்பாதித்து விடலாம், ஆனால் இழந்த நம்பிக்கையும் காலமும் மீண்டும் வராது. நண்பர்களே, இந்த கதை முற்றிலும் கற்பனையானது. பொழுதுபோக்கு மற்றும் நீதி போதனையே இதன் நோக்கம். இதில் வரும் சம்பவங்கள், இடங்கள் மற்றும் கதாபாத்திரங்கள் யாரையும் குறிப்பிடுவன அல்ல. இந்த கதை எந்தவொரு சாதி, வகுப்பு அல்லது சமூகத்தின் உணர்வுகளையும் புண்படுத்தும் நோக்கம் கொண்டதல்ல. கதையில் வரும் தவறான நடத்தைகள் கதாபாத்திரத்தின் வளர்ச்சிக்காகவும் கதையின் நீதியை வலியுறுத்துவதற்காகவும் மட்டுமே சித்தரிக்கப்பட்டுள்ளன. வாசகர்கள் இதை ஒரு கதையாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கமெண்ட் மூலம் பகிருங்கள். இதேபோன்ற கதைகளை கேட்க எங்கள் சேனலான ஐனஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள். நீங்கள் எந்த ஊரிலிருந்து இந்த கதையை கேட்கிறீர்கள் என்பதையும் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.